Watch full episodes on Jio Hotstar. மறந்துட்டாங்களா? அது வாங்க பசங்களா வாங்க, உங்களுக்காக நான் கேண்டி ஃப்ளவரை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வெறும் ஃப்ளேவர்ஸ்ல கேண்டி ஃப்ளேவர்ஸ். வாங்க நல்லா எடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடடா, இந்த ரோலர் கோஸ்டர் எப்படி திடீர்னு ஆனாச்சு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்க பசங்களை யாராவது காப்பாத்துங்க. ஆகா, பட்டன்ஸ் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணு. எங்க குழந்தைகளை காப்பாத்த யாருமே இல்லையா? சீக்கிரம் காப்பாத்துங்க. யாராவது எங்க பசங்களை காப்பாத்துங்க. அடடா பத்லு, பசங்களை காப்பாத்துங்க. ரோலர் கோஸ்டர் எப்படியா தடுத்து நிறுத்துங்க. எங்க பசங்களை யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையா? ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. பத்லு, ஹீரோ மாதிரி பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து வந்து என்னடா பிரயோஜனம்? இப்படி மாட்டிக்கிட்டமேடா. நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னா அப்ப பசங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு. பத்லு காப்பாத்துறா. அடே மோட்டோ காப்பாத்து. ஐடியா. தேங்க்யூ. சூப்பர்ரா பசங்களா, யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களை காப்பாத்த மோட்டு அங்கிள் வந்தாச்சே. தேங்க்யூ அங்கிள். முதல்ல நாங்க 3 பேரும் உங்ககிட்ட எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். தாய் குவான் டூ. நான் தாய், இவன் குவான், இவன் டூ.
ஓ டாய்காண்டோ. இது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வர ஒரு விதமான சண்டையாச்சப்பா. நல்ல பேரு, நல்ல பேரு. ஓகே பசங்களா, நான் உங்களை பத்திரமா கீழே கொண்டு போய் விட போறேன். ஒருவேளை நான் பயந்தேனா இந்த குழந்தைங்களும் பயந்துருவாங்க. பசங்களா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அங்கிள் நீங்க ரொம்ப நல்லவரு. முதல்ல நாங்க உங்களோட விளையாட விரும்புறோம், அதுக்கப்புறம் கீழே போலாம். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் 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 அப்பா, இங்க என்னத்த விளையாட முடியும்? ப்ளீஸ் 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 அங்கிள். ஓகே கணங்களா, ஓகே ஓகே. ஆனா நீங்களே சொல்லுங்க, இங்க என்ன விளையாட்டு விளையாடுறது? ட்விங்கிள் ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார்ஸ். ட்விங்கிள் ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார்ஸா? இப்படி ஒரு கேம் நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா கண்ணுங்களா? இந்த பசங்க எங்க போனாங்க? குழந்தைங்களா எங்க போனீங்க? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இது சூப்பரான விளையாட்டு. அங்கிள் எங்க கூட விளையாட வருவாரு. ட்விங்கிள் ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார், இது ஒரு அருமையான விளையாட்டு. அங்கிள் எங்க கூட விளையாட வருவாரு. ட்விங்கிள் ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார், இது ஒரு அருமையான விளையாட்டு. அங்கிள் எங்க கூட விளையாட வருவாரு. அங்கிள் அங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார், அங்கிள் எங்க கூட விளையாட வந்துட்டாரு. அங்கிள் இப்ப ஸ்டார் என்ன போறாரு? பசங்களா, என் கண்ணு இப்படி சுத்திக்கிட்டு இருக்காடா. நான் எப்படி என் ஸ்டார்ஸை என்ன முடியும் சொல்லுங்க. அங்கிள் ஸ்டார்ஸை எண்ணுவாரு. அங்கிள் ஸ்டார்ஸை எண்ணுவாரு. வாங்க வாங்க எண்ணுங்க. என்ன படிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன். போற போக்க பார்த்தா என்ன காப்பாத்த ஒருத்த வரணும் போல இருக்கு. காப்பாத்துறா நீ பசங்களை காப்பாத்தாம நீ மட்டும் சோலவே வந்துட்டிய மோட்டோ. போடா, உன்னை விட்டு அந்த பசங்களுக்கு யாரா இருக்கா? எப்படியாவது போய் காப்பாத்தி கூட்டு வா மோட்டோ. அங்கிள் அங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார், அங்கிள் வந்துட்டாரு. அங்கிள் வந்துட்டாரு. அங்கிள் இப்ப ஸ்டார்ஸ் எண்ணி சொல்ல போறாரு. சொல்லுங்க அங்கிள். மறுபடியும் ஸ்டார்ஸ் கீர்ஸ் நீங்க கேட்டக்கோ வந்துரும். ஏதோ குழந்தைங்களாச்சு நீ கோத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்க. கண்ணுங்களா, இந்த மோட்டு மாமா கூட கும்பு எக்ஸ்பர்ட் தான் தெரியுமில உங்களுக்கு? பாத்துலும் நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ரெடி ஆகிருடா. அடிக்கடி கீழே வந்துகிட்டு இருக்கேன். போய் பசங்களுக்கு உதவி பண்ணு மோட்டு. அடே, உதவி அவங்களுக்கு இல்லடா, இப்ப எனக்கு தான்டா தேவை. இன்னைக்கு அந்த குழந்தைங்க விண்வெளியில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் என்ன வச்சிருவாங்க போல இருக்குடா. எல்லா நட்சத்திரத்தையும் என்ன வைக்கிறாங்கடா. பத்துல அதுக்கு குட்டி குழந்தைங்க கிடையாதுடா, கும்புல தேர்ச்சி பெற்ற குழந்தைங்கடா. அடி ஒண்ணு இடி. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மோட்டு? எவ்வளவு சின்ன பசங்களா இருக்கிறவங்க ஒண்ணு மட்டும் இல்ல, யாரையும் அடிக்க முடியாது. அடே பத்லு, நீ அண்ணாந்து பார்த்துட்டு பேசுற, நான் மேல போய் அடி வாங்கிட்டு வந்து பேசுறேன்டா. சரி, சொன்ன கேட்க போற, நீ வா. என்னடா குழந்தைங்களை காணோம்? எங்க பசங்க? இங்க இல்லையே. இது என்னப்பா, இது புது பிரச்சனை? இது எங்கடா போகுது? மோட்டோ விட்டுறாத. எங்கெங்கயோ போதடா மோட்டோ, விட்டுட்டுமே. அம்மா ஐயா, தள்ளுங்க தள்ளுங்க, அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்க தேடணும். என்னடா இது, பசங்களையும் காணோம், அவங்க அப்பா அம்மாக்களையும் காணோம்.
அந்த பேங்கோட லாக்கர்ல கோடிக்கணக்கான வைரங்கள் இருக்கு. நம்மளோட ஒரு டெஸ்ட்ல இந்த டைக்வாண்டோ பாஸ் ஆயிட்டாங்க. இவங்க ஃபுர்ஃபுரி நகர்லயே பலசாலியான மோட்டு பத்துலவியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க இந்த 2வது டெஸ்ட்ல பாஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு பாப்போம். ஹலோ குட்டி பசங்களா. மார்ஷல், என்னோட பசங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிடுவாங்க. சரி, ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். அப்புறமா ஆல் தி பெஸ்ட் டாட்டி. கோ பாய்ஸ். நீங்க பசங்களை இங்க சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா பேங்க்ல திருடு நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நேத்து ராத்திரி மாடர்ன் சிட்டி இன்டர்நேஷனல் பேங்க்ல கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரங்கள் திருடு போயிருக்கு. இது செஞ்சது யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. திருடுறதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமராவை டேமேஜ் பண்ணிருக்காங்க. மாடர்ன் சிட்டி போலீஸ் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம இருக்காங்க. ஐயோமா, நியூஸ் பாருங்க. நியூஸ். நேத்து ராத்திரி மாடர்ன் சிட்டில ஒரு பெரிய திருட்டு நடந்திருக்கு. ஆனா நல்ல வேலை, அது புர்புரி நகர்ல நடக்கல. அப்படி மட்டும் இங்க நடந்துருந்தா என்னோட வேலையே போயிருக்கும்பா. ஆமா. இடுப்பெலும்பு ஒண்ணு விடாம ஏறிட்டாங்கப்பா. ஏய் மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சிங்கம் சார், எக்ஸிபிஷன்ல மோட்டோ அடி வாங்கினா சார். அதுவும் பயங்கரமா அடி வாங்கினா. ஐயம்மா மோட்டு, நான் இருக்கும்போது உனக்கு இப்படி ஒரு நிலைமையை யார் உண்டாக்குறது? யாரு? ஏன் பேசாம இருக்க? சொல்லு, யார் இப்படி செஞ்சது? சொல்லு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். அப்புறம் சிங்கம் சார், நீங்க சொல்ல விட்டா தானே சார் சொல்ல முடியும். நாங்க அந்த பசங்களுக்கு பாடத்தை கற்பிக்கணும் சார். எங்க மேல ஏன் சார் இளநிய தள்ளி விடுறீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஐயோமா, சாரி. காஜா என்னப்பா நீயும் மோட்டோ எவ்வளவு பெருசானு இருக்கு, நல்லா பலமா இருக்கு, சண்டை போடுறேன். அப்படி இருந்தும் குட்டி குழந்தைங்க கிட்ட எப்படியாப்பா நீ அடி வாங்கினே? காமெடியா இருக்குதோ. டாக்டர் ஜட்கா கேட்டீங்களாப்பா? மோட்டோ சின்ன குழந்தைங்க கிட்ட அடி வாங்கிட்டானா? உனக்கு மனசாட்சிங்கிறது மண்ணளவு கூட இல்லையாடா? எங்க அடி வாங்கி கீழே விழுந்து இடுப்பெலும்பா உடைச்சிட்டு வந்திருக்க. வெறுப்பேத்தாத, கடுப்பாயிருவேன். வாய மூடியா. பசங்களோ பெரியவங்களோ யார் மோட்டு படிச்சிருந்தாலும் சிங்கம் நிச்சயமா அவங்களை சும்மா விட மாட்டான். நீ ஒரே ஒரு தடவை அவங்களோட பேரு அட்ரஸ் சொல்லு. யா. அம்மா,
சிங்கம் சார், உங்க கடமை இன்னும் காட்டு குதிரைக்கு முதல்ல லகான போட்டு அடக்குங்க ஐயா. இனி நடக்க முடியாது. அலைக்க மலக்க பழக்க வச்சு தூக்குங்க. ஓகே கே 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 வாங்க 1 2 1. அந்த குழந்தைங்க மத்த குழந்தைங்க மாதிரியே இல்ல சயின்டிஸ்ட். என்ன பிளான் பண்ணி அடிக்குதுங்க, தூக்கி போட்டு மிதிக்குதுங்க. பெரியவங்களால கூட அதை பண்ண முடியாது. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது தெரியும்ல. ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்லுடா. என்னால அடி வாங்க முடியல, சொல்லுடா ப்ளீஸ். ஐடியா மோட்டு, நம்ம உடனே போய் எக்ஸிபிஷனோட சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்தாகணும். அப்படி பார்த்தா தான் அந்த பசங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்க பேக் டிராப்ல யார் இருந்து ஒர்க் பண்றாங்கன்னு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயோமா மோட்டு, அங்க பாரு, உன்னோட எதிரிங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. என் நண்பனோட கண்ணத்தை செவக்க வச்சுட்டு நீங்க சிவப்பு கார்ல தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். Hey kids, stop. Stop in the name of love. விட மாட்டேன் kids. இல்ல 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 விட மாட்டேன். ஓய் இதோ வரேன். ஓய் எங்க இருந்தாலும் எதிரில் வாங்க, சொன்னா கேளுங்க. உடன்பெறா சகோதரா சிங்கம் சார், அந்த பசங்க இங்க இல்ல, மானிட்டருக்கு உள்ள இருக்காங்கப்பா. ஐயோமா சாரி 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 சாரி. ஆனா மோட்டி எனக்கு எப்பவுமே உதவி பண்ணி இருக்கா. இன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய நேரம் வரும்போது நான் நிச்சயமா பின்வாங்க மாட்டேன். அவங்கள சும்மா விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். சிங்கம் சார், நீங்க உண்மையிலேயே நம்ம மோட்டோக்கு உதவி பண்றதா இருந்தா உடனே அந்த காரோட நம்பரை கண்டுபிடிச்சு அது யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, இப்பவே பண்றேன். கண்டுபிடிக்கிறேன் 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 இப்பவே கண்டுபிடிக்கிறேன். யா 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 யா. இட்லி சாம்பார் சட்னி வடை. ஐயோமா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. இந்த கார் ஹில் டாப் சிட்டியை சேர்ந்தது. இந்த சிட்டி பேருக்கு தான் சிட்டி, ஆனா அந்த மலைக்கு மேல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீட்டுல மிஸ்டர் மார்ஷல் அப்புறம் ஆர்த்தி மேடம் தான் இருக்காங்க. அவங்களே அவங்க இடத்துக்கு ஹில் டாப் சிட்டின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அஜுபா சிட்டி இருக்கு. சுபா 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 அஜுபா. இது எப்படி இருக்கு? அப்ப நாம எதுக்காக வெயிட் பண்ணணும்? நாம போய் செங்கலுக்கு பதிலா அவங்களுக்கு செங்கலாலேயே பதில் அடி கொடுக்கலாம். என்ன சொல்றது? இந்த செங்கல முதல்ல அடுக்கு, டக்குனு பதில் அடி கொடு. நான் சொன்னதுக்கு இது அர்த்தம் கிடையாது. செங்கலுக்கு செங்கலாலேயே பதில் அடி கொடுக்கணும்னா அவங்களுக்கு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்னு தானே அர்த்தம். இது ஒரு சாதாரண பழமொழி, இது கூட உனக்கு தெரியாதாடா? ஏண்டா பாடா? என்னோட 7ஆம் அறிவு படி அந்த இடம் சரியா எங்க இருக்குன்னு சத்தியமா தெரியலையா. என் உயிர் நண்பா உடன்பெறா சகோதரா, மேப்பை வச்சு பார்த்தா அதோ இருக்கு, அதுதான் மார்ஷலோட வீடு. ஆமா. யோ சயின்டிஸ்ட், இனிமேல் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் உடனே கீழே போய் ஆகணும். உடனே காரை லேண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சூறாவளி வந்தாலும் சரி, சுனாமியா வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு அந்த பசங்களோட சக்தியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அவங்க மட்டும் பெரியவங்களா இருந்திருந்தா தூக்கி போய் இப்படி வச்சிருப்பேன். ஓட்டு, இன்னைக்கு போர்ல நாம ஜெயிக்காத வரைக்கும் இந்த சிங்கம் உன்னை கைவிடவே மாட்டா. நிச்சயமா மாட்டா 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 மாட்டா. ஐயா அம்மா,
அம்மா. ஓ. அம்மா நீ அம்மாடி கொஞ்சம் கொஞ்சம் கோபாட்டுங்க அம்மா. என்னப்பா டீம்ல ஒரு ஆள் குறைகிறாரு. அதுவும் அங்கே அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, உங்களுக்கு கிராஷ் லேண்டிங் தான் வேணும்னு சொல்லியிருந்தா அப்புறம் ஏன்பா என்ன லேண்ட் பண்ண சொன்னீங்க? ஏயா முதல்லயே இந்த ஃப்ளைங் ஹெல்மெட் இருந்துச்சுன்னா ஏன் எங்களுக்கு கொடுக்கல? சாரி, நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. அவசரத்துல நான் பறந்து வந்துட்டேன்ப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, என் கார் வீணா போயிடுச்சு. இனிமே இது எப்படிப்பா பறக்கும்? என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, என்ன காட்டுல தனியா விட்டுட்டு எங்கப்பா போய்கிட்டே இருக்கீங்க? சூப்பரு. அடடா அக்கா 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 எவ்வளோ அழகா இருக்கு. என்னது நம்ம கூடயே வருது போல. என்ன அழகு, என்ன இவங்க யாரு? பெரிய என்ன ஒரு நிமிஷம். மேல மிஸ்டர் மார்ஷலோட பேலஸ் இருக்கு இல்ல, அங்க போனா எந்த வழியா போகணும் ஜென்டில்மேன்? ஆனா சார் அங்க போறதுக்கு ரூட் எதுவும் இல்லையே. நோ ரூட் அட் ஆல். ஏங்க அப்பா அந்த மிஸ்டர் மார்ஷல் எப்படி இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு? ரக்க முளைச்சு பறந்து போயிட்டு வராரா என்ன? நீங்க அப்படியா கூட நினைச்சுக்கலாம். அவரோட ஹெலிகாப்டர்ல தான் மேல போவாரு. சார் ஞாபகம் வந்துடுச்சு. இன்னொரு வழியும் இருக்கு. அந்த அருவியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவரோட பசங்க மேல ஏறி போவாங்க. ஐயோமா, அருவியா? முதல் அருவிக்கு மேல இருந்து வேணா கீழே போகலாம். ஆனா கீழே இருந்து எப்படி மேல போக முடியும்? அவங்க எப்படி போவாங்கன்னு எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்க மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம். பயங்கரமா பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட்டு போலாமாடா? ஐயம்மா மோட்டு, இப்ப மேல போயிட்டு தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். மிஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணு. கஸ் 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 ஃபோக்கஸ். டோன்ட் டைவர்ட். அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டேன். The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. வாங்க பசங்களா, வாங்க வாங்க. அடடா, இந்த திடீர்னு இறங்கி மழை எப்படி பொழியுது? அதுவும் முதல் முறையா இந்த சிட்டில இப்படி ஒரு விசித்திரத்தை நான் பார்க்கிறேன். அச்சச்சோ, ஒருவேளை நம்ம மோட்டோ வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேல போயிட்டான் போல இருக்கே. ஆமா, இது எந்த இடம்டா?
வயிறு ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியலடா. மேல போறதுக்கான வழி வேற எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதேடா. என்ன பண்ணலாம்? மோட்டு பையா, இப்ப நீ சாப்பாடு எல்லாத்தையும் மறந்துடுறா. இப்ப இந்த அருவிக்கு மேல எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு மேல எல்லாம் போக முடியாது மோட்டோ. அருவிக்கு பின்னாடியே ராக்ஸ் இருக்கு, அதை கிளைம் பண்ணி தான் நம்ம மேல போக முடியும். வாங்க போலாம். ஐயோமா, வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல ராக் கிளைம்பிங் கத்து கொடுத்தாங்க. கம் ஆன், கோ கோ கோ, லெட்ஸ் கோ. கமாண்டோஸ் அட்டென்ஷன், ஃபாலோ மீ. இவரு வேற. எல்லாரும் என்ன பிடிச்சுக்கங்க, நான் இப்ப மேல போறேன். பாத்து எதுவோ என்ன நல்லா கடிக்கிற மாதிரியே இருக்கு. அடடா, என்ன சாமி மனசாட்சியே இல்லையா ஐயா? பசி பசின்னு சொல்றதுனால நீங்க என்ன கிடைச்சு உங்க பசி அதுக்கிறீங்களா? இங்க பாரு, உங்க பசி தேக்கிறதுக்கு நான் கிடையாது, புரிஞ்சுதா? உங்களை பார்த்து பயப்படுறாங்க நான் கிடையாது, புரிஞ்சுதா? ஒழுங்கா எல்லாரும் சாரி சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. மோட்டோ, அப்படியே திரும்பி பின்னாடி பாருடா. இல்லடா பத்லு, இது திரும்பி பார்க்க வேண்டிய நேரமே இல்லடா. ஜென்டில்மேன் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அப்படியே திரும்பி பாருங்க. பின்னால பாருங்க, 3000 பல்லோட ஒண்ணு நிக்குது பாருங்க ஜென்டில்மேன். என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? மரியாதையா பத்துல ஊத்து, இல்லவா இந்த இன்ஸ்பெக்டர் சிங்க உன்னை சும்மா விட மாட்டான். இங்கப்பா, சொன்னா கேளு, சத்தத்தின் மீது சிங்கம் சார், நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவு நேரத்தை நடிக்கிறது, ஏதாவது பண்ணுங்க சார். மை டியர் தேங்கா, ஸ்டாப். என் நண்பனோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நேரா போய் அந்த புழு தலையிலேயே உழுக போங்க. கம் ஆன். சிங்கம் சார், சாரி. அப்புறமா தேங்க்யூ கூட. எனக்கு இந்த தேங்காய் இல்லைன்னா இந்நேரம் என்னால இங்க நின்று இருக்கவே முடியாது. ஓகே 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 ஓகே. இப்ப எல்லாரும் அப்படியே ஓடுங்க. யோ கசினாராமே, தூரத்துல சன்லைட் தெரியுது பாரியா? கண்டிப்பாக வழி இருக்கணும். கண்ணை மூடிட்டு ஓடுங்க, நிக்காதீங்க. ஆமா, இந்த சயின்டிஸ்ட் எங்க ஆளே காணோம், எங்க போனாரு தெரியலையே. சயின்டிஸ்ட் மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா டாக்டர் ஜட்கா சார் ராக்ஸ் மேல ஏற முடியல போல. பழையபடி சைலன்சர் வாய மர ஓடி வந்துருங்க. எவ்வளவு நேரம் ஓடுறது? எவ்வளவு பெரிய புகடா. பசி அதிகமாயிட்டே இருக்குது, பசிக்குதுடா. முன்னாடியே சமோசா ஓடிக்கிட்டு இருக்குது, 2 சமோசா துப்பு துப்புன்னு ஓடுது. இப்ப பாருடா எப்படி ஓடி போய் சாப்பிடுறேன்னு. அதே போட்டோ சுயநனக்கு திரும்படா, சுயநனக்கு திரும்ப. அது சமோசா இல்லடா, கடிச்சு வைக்கிறாத. இதெல்லாம் நம்ம ஆளுங்கடா. அது சமோசா எட்டு
கடல் பார்த்து வாங்க. கீழே கடல் இருக்கே, வந்துட்டேன். சூப்பர் என்னையா பண்ற? சமோசா சமோசா தண்ணில நீந்தர சமோசா. இவன் எதுக்கு என் வயித்துக்குள்ள போறதுக்கு இவ்ளோ அவசரப்பட்டுட்டு இருக்கான்? மோட்டோ அது சமோசா இல்ல, சார்க்கே. என்ன விடு, நான் உன்னை சாப்பிட விரும்பல, விடு. சமோசா நில்லை நில்லை, எங்க போனாலும் விட மாட்டேன். ஏன் சமோசா, ருசியான சமோசா, டேஸ்டியான சமோசா, பெரிய சமோசா. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானே, என்னை இங்க இருந்து போக விடு, என்ன போக விடு. ஷார்க் தான் மனுஷங்களை சாப்பிடும், மனுஷங்க ஷார்க்க சாப்பிட கூடாது. எங்க போனாலும் சரி. சமோசா எங்க போனாலும் விட மாட்டேன். சமோசா சமோசா சமோசா. அடே மோட்டோ, எதை நீ சமோசா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது சார்க்குடா, சார்க்கு. என்னது ஷார்க்கா? ஏண்டா இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? துரத்திட்டு போன கேப்ல என்ன முழுங்கிட்டா என்ன ஆகுறது? என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, யாருக்காவது லிஃப்ட் வேணுமா? சீக்கிரமா என்ன புடிங்கப்பா, நான் உங்களை கரைக்கு கூட்டிட்டு போறேன், வாங்கப்பா. அப்படிதான். யோ சயின்டிஸ்ட், இந்த ஃப்ளையிங் ஹெல்மெட் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. சொல்றாம என் உயிர் நண்பா, என் பேக்குள்ள எப்போ 4-5 ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குமேப்பா. நம்ம எப்போ மலையில பயந்தோமோ அப்பவே நான் இதுல இருந்து ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே பறந்து வெளியே வந்துட்டேன்ப்பா. சகோதரர்களே மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன்ப்பா. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ஞாபகம் வரல. டாக்டர் ஜட்கா சார், சாரி இல்ல, அப்புறமா சொல்லுங்க. முதல்ல எங்களுக்கும் அந்த ஃப்ளைட் ஹெல்மெட்டை எடுங்க சார். இப்போ நம்ம மேல போறதுக்கான டைம் வந்துருச்சு, சீக்கிரமா வாங்க போகலாம். என்ன ஆச்சு? பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. வா. வா. ஓய் ஓய் சயின்டிஸ்ட் இப்ப பாருங்களேன், இப்ப அவர் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு உடைக்க போறாரு. ஆனா இதனா என் லெஃப்ட் லெக்லயே செஞ்சு முடிப்பேன், தெரியும்ல. ஹலோ மோட்டு பத்துலு, வாங்க வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் ஜட்கா, கசிட்டா ராம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் சிங். ஹலோ மிஸ்டர் மார்ஷல். அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல என்ன நடந்துச்சோ அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மார்ஷல் மார்ஷல் மார்ஷல், அவங்கள ரிலாக்ஸா இருக்க விடுங்க. ஹலோ மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் எங்களுடைய ஏழை மாளிகைக்கு வரவேற்கிறோம். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. கஜா கஜா, என்ன மேடம் நீங்க இத பார்த்து ஏழை மாளிகைன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு மாளிகை மட்டும் எங்க கிட்ட இருந்துச்சுன்னா அப்புறம் பாருங்க. மேடம் ஆண்டி, எங்களை வெல்கம் பண்ணதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களோட 3 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறீங்க? அவங்க எதை சாப்பிடுறாங்கன்னு தெரியல. இப்பயும் கும்ஃபுல பெரிய மாஸ்டரா இருக்காங்க, அடி
பின்னி எடுக்கிறாங்க. மோட்டு பத்லு, ஐ எம் வெரி சாரி. எங்க பசங்க உங்களை ரொம்ப பாடா படுத்திட்டாங்க. ஆனா எங்களை நம்புங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது எங்களோட எண்ணமே கிடையாது. அவங்க பிறந்ததுல இருந்தே நாங்க அவங்களுக்கு குங்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் அவங்களோட கேப்பபிலிட்டியை வெளியாட்கள் கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம்னு வந்தோம். வேற ஆமா, உங்க 2 பேரை பத்தி நாங்க எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க 2 பேரும் ஜிம் நரேஷ், கிரைம் மாஸ்டர், போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட நிறைய கத்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எங்க பசங்களை உங்க கூட மோத விட்டு அவங்க எவ்வளவு ட்ரைனிங் ஆயிருக்காங்கன்னு நாங்க செக் பண்ண போறோம். அதுக்கு நீங்க கொஞ்சம் ரெடியா இருக்கீங்களா? எங்க பசங்களை நினைச்சா எங்களுக்கு கர்வமா இருக்கு. அவங்க ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க. Proud of my kids. இருங்க மேடம் ஆண்டி, உங்க பசங்க பாஸ் ஆகவே இல்ல. நான் ஏதோ குழந்தைங்களாச்சுன்னு சண்டை போடாம தட்டி விட்டு அவ்வளவுதான். சிங்கம் சார், நீங்களே சொல்லுங்க சார். பாக்குறதுக்கு அழகா குட்டியா இப்ப பிறந்த குழந்தை மாதிரி இருக்கிற குழந்தைங்களை எப்படி கை வச்சு அடிக்க முடியும்? சொல்லுங்க சார். சிங்கம் சார் இருக்கட்டும், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. டாய்க்வாண்டோ வாங்க. எங்களோட நீங்க twinkle twinkle county star விளையாடுறீங்களா? அவங்க கூட விளையாட வரல. கவுண்ட் யுவர் ஸ்டார்ஸ் கேம் எனக்கு பிடிக்காத கேம். அங்கிள் அங்கிள், நீங்க எங்க கூட விளையாடுங்க. நீங்க விளையாட ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் அங்கிள். கண்ணா வேண்டாம், தலை சுத்துது. ஐயம்மா மோட்டு, அந்த பசங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாரு. இங்க பாருங்க பசங்களா, மோட்டு மக்கள் விளையாடலாம் பரவாயில்ல. டோன்ட் வரி, இந்த சிங்க மக்கள் கண்டிப்பா விளையாடுவாரு. I love to play with kids. Come. Kids. Come on, வாங்க விளையாடலாம். சிங்க மக்கள் வந்துட்டாரு. county stars விளையாட போறாரு. என்னப்பா பண்றீங்க? என்னோட எப்படி அடிச்சு குழந்தைங்களா பார்த்துட்டேங்கப்பா. சிங்கம் அங்கிள், கவுண்ட் யுவர் ஸ்டார். சொல்லுங்க, இங்க எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? சொல்லுங்க. ஐயோமா, நான் என்னன்னு சொல்றது? இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை ஸ்டார்ஸ் தெரியுதுடா. அது மொத்தம் யூனிவர்ஸ்லயும் இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காது. அங்கிள், இன்னொரு கேம் விளையாடலாமா? சிங்கம் அங்கிள் விளையாடின மாதிரியே. ரெடியா அங்கிள்? ஐயோமா, நான் விளையாட மாட்டேன். இந்த சிங்கம் இனிமே என்னைக்கும் விளையாட மாட்டா. ஆள விடுங்க. போதும் பசங்களா. பகல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியாது. மோட்டு பத்லு, உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நான் என் பசங்களோட பவரை நல்லா செக் பண்ணிட்டேன். நீங்க எங்களோட விருந்தாளிங்க. அதனால நிம்மதியா டீ டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களோட சிட்டிக்கு திரும்பி போயிடுங்க. நாங்க ஒண்ணு இங்க டீ காபி டிஃபன் சாப்பிட வரவே இல்ல மிஸ்டர் மார்ஷல். நாங்க இங்க வந்தது காரணம் நீங்க உங்க குட்டி பசங்களை எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்கள ஆக்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓ, மன்னிச்சிருங்க. உங்களோட இந்த ஆசையை எங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க பசங்களோட ட்ரைனிங்க பார்த்துட்டு தான் போவோம். ரிங்க ட்ரைனிங். ஓ, அப்படியா? அப்ப பசங்களா கெட் ரெடி. அங்கிள்ஸ் கூட நீங்க ட்விங்கிள் ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார் கேம் ஆரம்பிங்க. நாங்கதான் போய்கிட்டு இருந்தோமே அப்பா. எதுக்காக எங்களை அடிச்சோ ஃப்ளைங் ஹெல்மெட் உடைச்சிட்டீங்க? இப்ப நாங்க எப்படி ஐயா போவோம்? இங்க வர்றதுக்கு எந்த வழியும் தெரியாது. ஆனா இங்க இருந்து போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பாத்தீங்களா? நான் முன்னாடியே சொன்னேங்க, கீழே போறதுக்கு வழி கண்டிப்பா இருக்கணும்னு. இப்ப ஐயாவே இருக்குன்னு சொல்றாரு. வழியை சொல்லுங்களேங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எஸ், என் கூட வாங்க போலாம். இது
என்னப்பா தேங்க்யூ சயின்டிஸ்ட். இன்னொரு மிதி மிதிச்சா எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி மிதிக்கல, சும்மா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ். நல்லா இருக்குங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இப்படி ஒரு மசாஜ் கிடைக்காது. ஒன் மோர். இது இன்னும் அற்புதமா இருக்கு. இன்னொரு கை இருக்குது, அதையும் அதே மாதிரி அமுத்தி விட்டா சூப்பரா இருக்கும். உடம்பு ஃபுல்லாவா அற்புதம் அற்புதம் சூப்பரு. அடே மோட்டோ, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உனக்கு நடக்கிறது அக்கு பஞ்சர்ல மோட்டோ. அக்கா உன்னை பிச்சை எடுக்க போற பஞ்சர். அடே பத்ரு, நீ எங்கடா இருக்க? கண்ணுக்கே தெரியலடா. என்ன அருமையான மசாஜ் நடந்துகிட்டு இருக்கு. தேவனா நீங்க கைய குடுறா. முதல்ல மோட்டோ மேல போறதுக்கான பிளான் போட்டாங்கிறது உண்மைதான். ஆனா இந்த crocodile நம்ம மோட்டோவை ஒரேடியா மேல அனுப்பிட போல இருக்குது. அப்பா அட சயின்டிஸ்ட், எங்கயா கொண்டு போயிட்டு இருக்க? அந்த இடமே நல்லதானே இருந்துச்சு, நதி ஓரமா. மோட்டோ, அப்படியே பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு மோட்டோ. நீ திரும்பி வர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கறேன். சீக்கிரம் வந்துடு மோட்டோ, இல்லனா நீ சட்னி ஆயிடுவேடா. சீக்கிரம் வந்துடு. என்னடா பின்னாடி பின்னாடி? அப்படி என்னதான்டா இருக்கு? ஐயோ crocodile, என்ன விட்டுருக்க தெரியாம மசாஜ் பண்ண சொல்லிட்டேங்க. ஏய் மோட்டு, வைஃப் ஹியர் பட் சிங்கம் இஸ் ஹியர். நான் உன்னை காப்பாத்துறேன். இதோ வரேன். அம்மா. ஏய் crocodile, மரியாதையா என் ஃப்ரெண்ட விட்டு. இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது சட்டத்தின் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இளநீ மீது ஆணையா சொல்றேன். ஏய் எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன். மோட்டு பிரசன்ட் சார். எங்க சார்? என்ன சார் பண்றீங்க? வாங்க சார். என் பாரத தாய் திருநாட்டுக்கு ஒரு கடைசி வணக்கம். எதையோ எதிர்பார்த்து வந்து எதுக்கிட்டயோ நான் மாட்டிக்கிட்டேனே. ஒரு crocodileயே சமாளிக்க முடியல. இப்ப இன்னொன்னு வந்துகிட்டு இருக்குதப்பா. இப்ப நம்ம யாரை எப்படி போய் காப்பாத்துறது? பால்கனில உட்கார்ந்து வருத்தப்படுறதுனால இப்ப எதுவுமே ஆக போறது இல்ல. இப்ப நேரடியா போய் அதுகிட்ட மோத வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஐயோப்பா விட்டு, தயவு செஞ்சு கேட்கறீங்க, என்ன விட்டுடு. அம்மா ஓட 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 ஓட. ஓட ஓட டாக்டர். தேங்க்யூ பத்லு, தேங்க்யூ வெரி மச். நான் சயின்டிஸ்ட்னு முதுக காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா. எப்படி தப்பிச்ச? ஐயோமா மோட்டு, நான் உன்னை காப்பாத்திட்டேன். The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். எங்க இருக்கிற crocodile எல்லாமே என்ன பார்த்து அப்படியே அலறி அடிச்சு ஓடும். ஆமா ஆமா, அத நாங்களும் தான் பார்த்தோம். என்னடே பத்லு, எனக்கு மசாஜ் பண்ணது சயின்டிஸ்ட் கிடையாது. நீங்க 3 பேரும் இங்க பத்திரமா இருக்கீங்க. அப்ப சயின்டிஸ்ட் எங்கடா போனாரு? அட நான் இங்க இருக்கேன் பாருங்கப்பா.
அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எல்லாரோட பேக்ல ஒவ்வொரு பேராஷூட் இருக்குப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இருங்கப்பா. நானே என்ன நல்லா அடிச்சுக்கிறேன்ப்பா. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சொல்லுங்கப்பா. சாரி சயின்டிஸ்ட் அனத்தி, சாரி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட பிடிவாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் மட்டும் இங்க வரணும்னு பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தேன்னா பிரச்சனையே இல்ல. நம்ம யாரும் பிரச்சனையில மாட்டி இருக்கவும் மாட்டோம். மன்னிச்சிருங்க. சாரிங்க. மோட்டோ, இது உன்னோட பிடிவாதம் மட்டும் இல்லடா, அது என்னோட பிடிவாதமும் தான். இப்ப அந்த பசங்களோட எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஏரியாவை விட்டு கிளம்புறோம். என்ன நான் சொல்றது? ஆமா, ரகசியத்தை தெரிஞ்சுட்டு தான் திரும்ப போவோம். பசங்களா, நீங்க வாங்க. மார்ஷல், இன்னும் எங்களோட ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம சீக்கிரமா இவங்களை கொஞ்சம் சரி பண்ணி ஆகணும். வெல் டன் பசங்களா, பிரேக் டைம். நம்ம பசங்க முன்ன விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெர்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம இதே மாதிரி பசங்களோட படைய உருவாக்கி இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணிரலாம். நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா மோட்டு பத்துலுவை என்ன பண்றது? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்றது? அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது, அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க. டோன்ட் வெரி மார்ஷல், நம்ம பேலஸ் கிட்ட வரதுக்கு அவங்களுக்கு எந்த வழியும் கிடையாது. ஒருவேளை அவங்க வந்தாலும் நம்மளோட சிங்க குட்டிங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. பார்க்க அழகா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்குள்ள எப்படி சிங்கத்தோட சக்தி இருக்குன்னு புரியவே இல்லையே. ஒருவேளை அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் சமோசா சாப்பிட்டது புசுக்குன்னு சக்தி வருதோ என்னவோ. பத்துல வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேற வேலை செய்ய மாட்டேங்குதுடா. ஐடியா ஏதா இருந்தா சொல்லண்டா, சொல்றா. ஐடியா, டிவைட் அண்ட் ரூல். காலகாலமா இந்த ட்ரிக் பல பேர் அடிச்சு இருக்கு. டிவைட் அண்ட் ரூலா? அது எப்பறம் நடக்கும்? நம்மளால டிவைட் ஆகவே முடியாது பாத்துலு. அடே வெகிலி மோட்டோ, ஒண்ணு இல்லடா. அந்த 3 பசங்களையும் நாம டிவைட் பண்ணி ஆகணும். அந்த 3 பேரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் தான் மிகப்பெரிய பலசாலிங்க. அவங்க எல்லாரையும் தனித்தனியா ஆக்கிட்டோம்னா அந்த 3 பேரையும் நம்ம தனித்தனியா பிரிக்கிறோம். அப்புறம் அவங்களோட எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். பெர்ஃபெக்ட். கைப்பிடி மூடி இருக்கிற வரைக்கும் தான் போதும். அதுவே நம்ம கையை திறந்துட்டோம்னா பலவீனம். சூப்பர். இப்ப பிளான சொல்லு பத்துலு. கம் ஆன், சொல்லு. சார், இதுல பிளான் என்னன்னா, நம்மளால தான் சார் அவ்வளவு உயரமா இருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியாது. பட் அவங்கள அங்க இருந்து கீழே இறங்கி வர சொல்லலாம்ல. அதாவது இந்த ஊரை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் நாம இங்க இருந்து போயிட்டு தான் அவங்கள நம்ப வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் பிளான்.
அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, கார் அசைய கூட மாட்டேங்குதுப்பா. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா. தள்ளு 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 அட தள்ளியா தள்ளு தள்ளு இருந்து எங்களையும் அழைத்து செல்லுங்கள் ஜக்கா சார். நீங்களும் வாங்கப்பா, கையை பிடிச்சிக்கங்க. அப்படியே கொஞ்சம் காரை நிறுத்துங்க. இது நிக்கவே மாட்டேங்குதுப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த கார் நிக்க மாட்டேங்குதுப்பா. அடேம்மா, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்பா. ஐயம்மா தக்கா, உங்க காருக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை நிக்க சொல்லுங்க ப்ளீஸ். எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? திடீர்னு இப்படி அந்த இடத்துல பறக்குறேன். யாரு இப்படி என்ன காப்பாத்துங்க. நல்ல வேலை டீ கிடைச்சது. காஜா காஜா, நம்ம ஏன் இந்த ஊருக்கு வந்தோம் எனக்கு இப்போ தோணுதப்பா. வாங்க போயிடலாம். ஒரு பக்கமே நாம வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? மிஸ்டர் மார்சல், நீங்க உங்க பசங்களை உடனே கூட்டிக்கிட்டு இங்க கீழே வாங்க. இங்க இன்டர்நேஷனல் கியூட் கிட் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மொதல் ரவுண்டு செலக்ஷனு. உங்களோட பசங்க வைரம் சார், வைரம். அவங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாங்க சார். மோட்டு பத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி வர முடியும் சார்? இனி நீங்க அவங்கள பத்தி எந்த கவலையும் படாதீங்க சார். அவங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா தலையில கொம்பு முளைச்ச மாதிரி இருந்தது. இப்ப தலை தெறிக்க ஓடிட்டாங்க. நல்லதா போச்சு. நாங்க பசங்களை கூட்டிட்டு கீழே வரோம். வாங்க சார், வாங்க வாங்க சார். நான் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லி ஏற்கனவே உங்க சீட்டை புக் பண்ணி வச்சுட்டேன். இப்படி வந்து உக்காருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க எல்லாரையும் நானும் இன்டர்நேஷனல் கியூட் கிட்ஸ் காம்படிஷனுக்கு வரவேற்கிறேன் ஐயா. வெல்கம் வெல்கம் வெல்கம். பொதுவாவே குட்டி பசங்க எல்லாரும் வைரம் மாதிரி வைரம் மாதிரி. இப்போ நாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட வெளியே கொண்டு வர போறோம் ஐயா. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்கள நாங்க எங்களோட சொந்த செலவில் இந்தியாவில இருந்து யுஎஸ்ஏவுக்கு தனியா ஃபிளைட் பிடிச்சு அனுப்புவோம். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து என்ட்ரி கொடுங்க. வாங்க, கமான். மேடம் நில்லுங்க நில்லுங்க மேடம். எங்களோட சீஃப் ஜட்ஜ் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்காரு மேடம். அவர் அங்க சின்ன சின்ன பிசிக்கல் அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பேசஸ்ல தான் செலக்ட் பண்ணுவாரு. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு வரோம். ஏன் மேடம் பையன் கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறான்? வாடா கண்ணா வா. வாடா வாடா வாடா. So sweet, so sweet. டொங்கில் டொங்கில் லிட்டில் ஸ்டார். ஒரே மாதிரி நீங்க 3 பேரும் இருக்கீங்க சார். நீங்க 3 பேரும் என் கூட வரீங்க. உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது எங்களோட கடமை. கண்ணியம், கட்டுப்பாடு. வாங்க தம்பி வாங்க. இங்க பாருங்க,
ஏங்க எவ்வளவு கியூட்டான கிட்ஸ் எல்லாம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேளுங்க ப்ளீஸ். முதல்ல அந்த கொக்கர பத்தலையா இருக்காங்கல அவர் தான் கேட்பாரு. கியூட் கிட்ஸ் எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிச்சிருக்கட்டும். கியூட்டி பாய் இப்ப நீ ரொம்ப அமக்கலம் பண்ணாம அமைதியா சேர்ல உட்காரணும். அசைய கூடாது. ஓகே. அங்கிள் அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீல்டா கண்ணா சீல் பயப்படாதீங்க. பயப்படவே கூடாது. ஏண்டா என்ன நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன அடி அடிச்சீங்க? கவுண்ட் த ஸ்டார்ஸா? இப்ப நான் உங்களை விட மாட்டேன். சொல்லுங்க உங்க 3 பேருக்கும் சக்தி எங்க இருந்து வருது? எப்படி சண்டை போடுறீங்க? சொல்லுங்க. சொல்றியா இல்லையா? அங்கிள் உங்க குரல் கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. நீங்க மோட்டு அங்கிள் தானே? ஆமா தானே? நான் மோட்டுவேதா. நீ கண்டுபிடிச்சிட்ட கண்ணா. சொல்லு சீக்கிரமா சொல்லு. உனக்கு அந்த பவர் எங்க இருந்து வருதுன்னு சொல்லு. மோட்டு அங்கிள் கிடைச்சிட்டாரு. கவுண்ட் தி ஸ்டார்ஸ் விளையாடுவாரு. நல்லா விளையாடுவாரு. ரொம்ப குஷியாக கூடாது குழந்தை. உன் கைய நான் கட்டி போட்டிருக்கேன். இப்ப இந்த கவுண்டர் ஸ்டார்ஸ் எப்படி விளையாடுவ? தெரியாம பண்ணிட்டேன். உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த டிவைட் அண்ட் ரூல் ஃபெயில் ஆயிடுச்சு. ஐயோ அப்பா இவன் பயங்கரமா அடிக்கிறாங்க. என்னப்பா குட்டி குழந்தைக்கு தடி வாங்கிட்டீங்களா? என்னோட இருதோச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லையாப்பா. அங்கிள் ப்ளீஸ் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் அங்கிள் ஒரு போஸ் கொடுங்க. போஸ் கொடுக்கறதா? எங்களை கிழிச்சு நார்னாரா தூங்க விட்டுட்டே குழந்தை. அங்கிள் நீங்க போஸ் கொடுத்தே ஆகணும். இல்லனா சீக்கிரமா போஸ் கொடுங்க, இல்லன்னா அவுட் ஆயிடுவீங்க. டோட்டல் அவுட். எனி டவுட்? நாட் அவுட். மம்மி. ஹலோ மோட்டு பத்லு, நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட இந்த டிராப்ல நாங்க அவ்வளவு சீக்கிரம் மாட்டிப்போம்னா? நாங்க உங்களை பத்தி ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிருக்கோம். நீங்க அவ்வளவு சுலபமா தோல்வியை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா திரும்பி போயிடுங்க. எதுக்கு எங்களையே பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் மார்ஷல், நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் ஒண்ணுக்காகத்தான். அதுக்கு பதில் கிடைச்சா நாங்க போயிட்டே இருப்போம். உங்க குட்டி பசங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, எப்படி இந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க, அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எங்க ஊரை பார்த்து நாங்க போயிட்டே இருப்போம். உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டோம். மறுபடியும் அதையே தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேரம் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் எதுவும் கிடைக்காது. அப்படி நேரம் வரும்போது உங்களுக்கும் நல்லா தெரியும். நான் நீங்க எல்லாரும் தப்பிச்சு ஓட லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நீங்க இங்க எங்கேயாவது என் கண்ணில் பட்டீங்க, அப்புறம் உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. மிஸ்டர் மார்ஷல் நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவரு எந்த நேரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? அவரை என்ன செய்ய போறன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுமா? கஜா எனக்கு ஒண்ணு புரியுதப்பா. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னும் கூட டைம் இருக்குதோ, ஓடி போயிடுங்க. நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம். எங்க இருந்து ஓடி போயிடலாம் ஐயா. நாம ஓடுறாள் கிடையாதுடா, ஓடவும் மாட்டோம்டா. நாம இங்கேதான் இருந்தே ஆகணும். அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓடவே கூடாதுடா. என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா கஜகஜா, அவங்க கண்டிப்பா நார்மல் பசங்களா இருக்க முடியாதுப்பா. அவங்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் கண்டிப்பா இருக்குப்பா.
நாளைக்கு நாம இந்த எல்லா ரோபோட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்புறம் நாம ரோபோட் கிட்ஸ் கூட ரொம்ப நல்லா பழகி வச்சிருக்கோம். அதனால இவங்கள வச்சு நாம ஒவ்வொரு பெரிய நாட்டோட பேங்க்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நிறைய பணத்தை சம்பாதிப்போம். அப்புறம் ஆயிரக்கணக்கான ரோபோட் கிட்ஸோட ஒரு பெரிய படையை உருவாக்குவோம். அப்புறம் நம்ம இந்த படைய வச்சு இந்த நாட்டையே ஆக்கிரமிச்சிடலாம். அப்புறம் இந்த நாடு நமக்கு சொந்தமாயிடும். நாம இந்த நாட்டை ஆட்சி பண்ணலாம். நாம ரோபோ கிட்ஸ் படை, ரோபோ கிட்ஸ் போலீஸ், ரோபோ கிட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த கிட்ஸ் எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட் பிளான். இன்னும் கொஞ்ச நாள்ல நாம இந்த நாட்டோட முதலாளி ஆயிடலாம். அப்புறம் 1 by 1 மத்த நாடுகளையும் நாம ஆக்கிரமிச்சிடலாம். ஆனா மோட்டு பட்லு இன்னும் நம்மளோட வழியில குறுக்கிடுறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்? அவங்க இன்னும் இங்கிருந்து போயிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க இவ்ளோ சீக்கிரமா தோல்வியை ஏத்துக்கவே மாட்டாங்க. You are right. வா, let's find out. ஹலோ கோர்கா, மோட்டு பத்துலுவோட செய்தி என்ன? சார் அதை ஏன் கேக்குறீங்க? சைல்டு காம்படிஷன்ல அவங்க 5 பேரும் திடீர்னு எப்படி காணாம போயிட்டாங்கன்னா குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருந்தது சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். அவங்க எங்கேயுமே கிடைக்கல சார். அநேகமா எலிக மாதிரி எங்கேயாவது புதருக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க சார். எலிகள் மாதிரியா? எலிகளை புதருக்குள்ள இருந்து கொண்டு வர்றதுக்கு சீஸ் தேவைப்படும். சீஸா? சார் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. என் கடையில நிறைய சீஸ் இருக்கு சார். நீங்க வெறும் வெரைட்டி மட்டும் சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஷட் அப். இப்போ அந்த எலிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் தான் ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். கிடைச்சிருச்சு. ஹில் டாப் சிட்டிக்கு மேல போக வழி கிடைச்சிருச்சு. அந்த விளம்பரத்தை பாத்தீங்களா? பாஸ்கெட் பால் காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா ஹெலிகாப்டர் கிடைக்க போகுது. நாம அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம், ஜெயிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனை சால்வ்ட். ஹெலிகாப்டர். அடே மொட்டை, ஒரு பழமொழி சொல்லட்டுமா? எங்க தேன் இருக்குமோ அந்த இடத்துல எறும்பும் தேடி வரத்தான் செய்யும். ஒருவேளை இந்த காம்படிஷன்ல ஐகான் 2 கூட கலந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாமே அவங்க கிட்ட எறும்பு மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அட என்னடா பாத்தலோ, இதுக்கெல்லாம் நீ பயந்துகிட்டு இருப்ப? அங்க பார், அதுவும் அந்த விளம்பரத்தை பார். போன வருஷம் ஜெயிச்ச பசங்க வேற யாரோ இருக்காங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த டைகாண்டோ பசங்க இந்த போட்டியில கலந்துக்கவே இல்ல. கலந்திருந்தா அவங்கள தோக்கடிச்சிருக்க முடியுமா சொல்லு? வாய்ப்பே இல்லல. ஐயோமா, ஐ அக்ரி வித் யூ மோட்டோ. அக்ரி 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 அக்ரி. நமக்கு மட்டும் ஹெலிகாப்டர் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நம்ம எல்லாரும் உடனே அந்த ஹில் டாப் சிட்டிக்கு போய் சேர்ந்துடலாம். எஸ். ஓகே ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தீங்கன்னா நாம பாஸ்கெட் பால் மேட்ச் விளையாடலாம். டாக்டர் ஜட்கா சார், நம்மள பாஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு திருப்புங்க வண்டியை. வாங்க வாங்க, யார் இந்த கேமை விளையாட ஆசைப்படுறீங்க? இது கிட்ஸ் வர்சஸ் அடல்ட்ஸ் பாஸ்கெட் பால். பரிசு ஹெலிகாப்டர். யோசிங்க யோசிங்க, ஹெலிகாப்டர். அடே பதிலு, இந்த பசங்க கிட்ட நாம விளையாடாமல ஈஸியா ஜெயிச்சிடலாம்டா. மோட்டோ, எப்பவும் கண்ணுக்கு தெரியறது நடக்காது. அப்புறம் எது நடக்குமோ அது தெரியாது. அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மோட்டோ. அட இருடா பதிலு, இல்ல வெயிட்லாம் பண்ணவே முடியாது. நேரா இறங்க வேண்டியதுதான். ஹலோ சார், இருங்க வந்துடுறேன், இருங்க. மை நேம் இஸ் மோட்டோ. ஜெயிச்சா ஹெலிகாப்டர் கண்டிப்பா கொடுப்பீங்க தானே சார்? ஓ, அப்ப வாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. கும்புமா கால் போட்டு பாருங்க, மோட்டு பட்லுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல கிட்ஸுக்கு கூட விளையாட போறாங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோமா, முதல்ல இதை சொல்லுங்க. ஹெலிகாப்டர் எங்க இருக்கு? டரு 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 ஹெலிகாப்டர். அங்க பாருங்க. இவங்க இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டைகோண்டோ தான் உங்க கூட மேட்ச் விளையாட போறாங்க. இது அநியாயம்பா, ரொம்ப ரொம்ப அநியாயம். பாஸ்கெட் பால் கோர்ட்ல வேற யாரோ பசங்க இருந்ததை காட்டுனீங்களேப்பா. அந்த பசங்க எல்லாம் ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. இப்பதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் மார்சல் சார், உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வாயை மூடு.
மோட்டு பத்லு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் ஸ்டார்ட் த மேட்ச். முடியாதுங்க, நாங்க மேட்ச் ஆட மாட்டோம். மேட்ச் ஆட நாங்க மாட்டோம். ஓஹோ மோட்டு பத்லு, அவ்வளோ அவசரம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்கீங்க. அதுல கேம் முடியற வரைக்கும் நீங்க திரும்பி போக கூடாதுன்னு எழுதி இருக்கு. இப்ப நீங்க கேம விளையாடிதான் ஆகணும், இல்லனா இங்கேயே முடிச்சிருவோம். ஐயோமா, நாம விளையாடி மட்டும் ஜெயிக்கவா போறோம்? எங்க பாருங்க சார், நம்ம காலி ஆகி தான் தீரணும்னா பசாம விளையாடே காலி ஆயிடுவோம். Yes. Yes. ஐயோமா, எதுக்காக அடிக்கிறீங்க? விளையாடணுமா இல்ல சண்டை போடணுமா? நீங்க சைன் பண்ண ஃபார்ம்ல தெளிவா எழுதி இருக்கு, நீங்க இந்த கேம்ல சண்டை போடலாம், நீங்களும் அடிக்கலாம். ஏன் காலை அவ்வளவு தூரம் தூக்குறீங்க? சின்ன சின்ன பசங்களை எங்களால எப்படி அடிக்க முடியும்? வா மோட்டு, விளையாட்ட ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் வா. Yes. Yes. ஆய், Yes. தாமரை பரணில தண்ணி அவன் வச்சிருக்கிறது கையா வேற ஏதாவது உலக்கையான்னு தெரியலடா. தண்ணியை குடிச்சு ஆத்துல தேடிக்குவோம். பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலையே செய்யாதுடா. நல்ல ஐடியா வருதடியா சொல்றா, வலிக்குதுடா உடம்பு. ஐடியா, நம்மளால அவங்கள அடிக்க முடியாது. ஆனா நம்மளும் மார்ஷல் ஆர்ட்ஸோட ட்ரைனிங் எடுத்து இருக்கோம். உலகம் முழுக்க போய் சாதிக்கிறது தமிழங்கிறத நம்ம மறந்துட்டோம் மோட்டோ. நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி அவங்கள நாம தோக்கடிக்கிறோம். வாய மூடுங்க. லாஸ்ட் பாயிண்ட்க்கு இன்னும் 5 செகண்ட் பாக்கி இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் 5 செகண்ட்ஸ். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட். என்ன பாக்குறீங்க? சீக்கிரமா ஷூட் பண்ணுங்க. ஐயோமா, சூப்பர் நண்பர்களே, நன்றி. நாம ஜெயிச்சிட்டோம். பரிசுங்க. ஹெலிகாப்டர் எங்கடா?
இது உலகமாக சீட்டிங்கடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களால மேல வர முடியாதுன்னா எப்படி வரோன்னு மட்டும் பாருங்கடா. டாக்டர் கட்கா சார், இப்ப இடமும் டைமும் சரியா இருக்கு. நீங்க உங்க கேமராவோட கலக்கல காட்டுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருங்கப்பா. மோட்டோ என் உயிர் நண்பா உடன்பெற சகோதரா பத்துலு தான்ப்பா மேட்ச பூரா சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ண சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தான்ப்பா. அதனால நான் எக்ஸ்ரே விஷனை ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்கப்பா. இந்த 3 பசங்க கிட்டயும் அந்த டிங்கு டிங்குன்னு ஒரு லைட் எரியுது. அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்களேன். அங்க பாருங்க என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் சந்தேகப்பட்டது ரொம்ப சரியா போயிடுச்சுப்பா. இது மனுஷ குழந்தைங்க இல்லப்பா. இந்த 3 பசங்களும் ரோபோட் கிட்ஸ்பா. ஐயோமா, the name is Chingam, Inspector Chingam. நான் இந்த 3 டூப்ளிகேட் ரோபோட்ஸை சும்மா விட போறதில்லை. எங்கப்பா என் கேமரா எங்க போச்சு? அட சிங்கம் சார், என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்ன காரியம் பண்ணிட்டப்பா? இவ்வளவு காஸ்ட்லியான எக்ஸ்ரே விஷன் கேமராவை இப்படி உடைச்சிட்டியப்பா. என்னம்மா நீங்க இப்படி உடைச்சிட்டீங்களம்மா? இனிமே நீங்க ஒரு தடவையாவது ஃபயர் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை சும்மா விட மாட்டோம். இடிச்சு உங்க முகம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். சாரி. ஆக்சுவலி இப்ப எனக்குள்ள இருக்கிற வேகம் கடல் மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது. சார், உங்க கடல் கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க, புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப நான் அந்த 3 மெட்டல் மண்டைகளை சும்மா விட போறதே இல்ல. அந்த 3 பச்சை மண்ணுன்னு தாண்டா நான் இத்தனை நாள் அடி வாங்கினேன். ஆனா இனிமேலே நான் கைய மட்டும் இல்ல சிங்கம் சார், என் காலையும் பயன்படுத்த போறேன். என்ன சிங்கம் சார் நீங்களுமா அவசரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா அது தோல்வியோட அடையாளம். மைண்ட் இட். மோட்டோ இங்க பாரு, அந்த ரோபோட் கிட்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஆகணும். அதுவும் தாராளமா தைரியமா ஃபைட் பண்ணு. அதுக்கு நிறைய வார்ம் அப் பண்ணி உன்னை நீ தயார்படுத்திக்கணும். மோட்டோ என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என் சயின்ஸ் மீது ஆணையா சொல்றேன்ப்பா. உங்க 2 பேருக்காக ஒரு ரோபோட்டை உருவாக்குறேன்ப்பா. அது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி எல்லா டெக்னிக்ஸையும் கத்துக்கோங்கப்பா. எப்படி? மொட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க 2 பேரும் ஃபைட்டுக்கு தயாராயிடுங்கப்போ. ரெடி? நாங்க எப்பவோ ரெடி. பத்துல பாத்தியாடா, அந்த மீன்கள் எல்லாம் நீரோட வேகத்தை எதிர்த்து மேலோக்கி நீந்தி போய்கிட்டு இருக்குதுடா. அதுங்களால போகும்போது நம்மளால முடியாது. கமான், முயற்சி பண்ணா வெற்றி தாண்டா. புஞ்சானி
என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என்கிட்ட ஒரு பெல்ட் இருக்கு. அதுல தொங்கிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்கா மேல போக முடியும்ப்பா. வேண்டாம் என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மறுபடியும் என்ன அடிக்க போறீங்களாப்பா? அடே மோட்டு, நமக்கு மாத்தி மாத்தி சண்டை போடுறதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நாம போய் உண்மை என்னங்கறத கண்டுபிடிக்கலாம். அந்த மார்ஷலும் ஆண்டியும் என்ன பிளான் பண்றான்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல வாங்க. மோட்டு பத்துலு இங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ரோபோட்ஸையும் நாம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். மார்ஷல், இப்ப சுத்தமா டைம் கிடையாது. நம்மளோட பிளானை ஒர்க் அவுட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஆல் தி வொர்ஸ்ட்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிஸ்டர் மார்ஷல், நீங்க என்னென்ன வேலை தரலாம் பண்ணி இந்த ரோபோட்டுங்களை உருவாக்கி வச்சிருக்கீங்கிற எல்லா விஷயமும் எங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. மோட்டு பத்துலு, உங்க ரெண்டு பேரையும் துரத்த நான் எத்தனை வழியில முயற்சி பண்ண இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஏன் தோல்வியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? மிஸ்டர் மார்ஷல், நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், முயற்சி பண்றவனுக்கு வெற்றி என்னைக்குமே கிடைக்காம இருந்ததில்ல. அதனால தான் நாங்க முயற்சி பண்றத கைவிடுறது இல்ல. அப்படியா? ஓகே, யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கன்னு ஒரு கை பாத்துறலாம். ஹை குவான் ஜோ, அங்கிள் கிட்ட வந்து உங்களோட வித்தைய காட்டுங்க. அப்பதான் அங்கிளுக்கு நல்லா புரியும். Uncle, you are finished. வாங்கடா வாங்கடா, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மோட்டு பத்துலு, நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுங்க. முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்கும் தோல்வியே இருக்காது. இப்ப வாங்க குழந்தைகளா. அழுகை கூட ஒரு இருக்குதா? இந்த மோட்டு பத்துலுக்கு என்னாச்சு? வாடா மோட்டு, இந்த ரோபோட்ஸ்ங்களை நாம ஒரு வழி பண்ணலாம். நாங்கள் வீழ்வேன் என்று நினைத்தீர்களோ? பார்க்கத்தானடா போறீங்க இந்த பத்துலுவோட ஆட்டத்தை. வாங்கடா. போய் நல்லா முட்டிக்குங்கடா. அது இது நடக்க கூடாது. குவான் ஜூ, finish மோட்டு பத்துலுவை நான் பாத்துக்கிறேன். கஜா கஜா,
ரோபோட்ஸோட கையில லேசர் கன்ஸ் எல்லாம் இருக்குதப்பா. மோட்டோ பாத்துக்கோ. Fire! என் உழைப்பு எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்ட. ஆனா நான் தோல்வியை ஏத்துக்கல. என்னோட ட்ரம்ப் கார்டு இன்னும் பாக்கி இருக்கு மோட்டு பத்லு. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இது மொத்தமா ஒரே ரோபோட்டா மாறி இருக்குப்போ. இப்ப என்னப்பா நடக்க போகுதோ? வாங்க வாங்க, இப்ப சண்டை போட்டு காட்டுங்க. எங்களோட இந்த ரோபோட் யாருக்கிட்டையும் தோக்காது. இதுக்கப்புறம் நாங்க கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை ஆள போறோம். மோட்டு, ஐரன் ஃபிஸ்ட், இத போட்டுக்கிட்டு அந்த ரோபோட்டோட கதையை முடிச்சிடு. மோட்டு, இனிமே ஒன்னும் நடக்காது. நீ தோல்வியை ஏத்துக்க. நாங்க உன்னோட கதையை நிம்மதியா முடிச்சிடுறோம். உண்மையிலே உங்க கண்டுபிடிப்பு இன்னைக்கு பட்டைய கிளப்பிருச்சு. சூப்பரே. மோட்டு, மோட்டு பத்லு, நாங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுறோம். ப்ளீஸ் எங்களை தண்டிக்காதீங்க. வேற்றுனமா கண்டிப்பா முடியாது. இந்த சிங்கத்தோட குறையிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். யுவர் அண்டர் அரெஸ்ட். இப்போ நீங்க ஜெயில உட்கார்ந்து ரோபோட்டை உருவாக்குங்க. ஆனா அது மோட்டு பத்லு ஜாதையில இருக்கணும். அது நாட்டுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணும். மோட்டு பத்லு முக ஜாதையில ரோபோட். யா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.